Hi guys, welcome to our video. So இன்னைக்கு புது சேலஞ்சோட வந்திருக்கோம். சேலஞ்ச் ஆகுது. இன்னைக்கு ஒரு கேமோட வந்திருக்கோம். என்ன கேம்னா நெவர் ஹேவ் ஐ எவர். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த கேமை பற்றி பெருசாக ஐடியா இல்லை, சுத்தமாக தெரியாது. மது தான் இதை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கேன். வந்து லைக் ஹாலிவுட் ரேஞ்சு, அதனால வந்து நெவர் ஹேவ் ஐ எவர் கேம்லாம் எந்த யூடியூபர்ஸ் பண்ணதும் பார்த்ததில்லை. நான் வந்து அப்படிலாம் இல்லை, நான் வந்து பக்கா இந்தியன் கேர்ள், அதனால நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் பார்த்ததில்லை ஆக்சுவலி, இந்த மாதிரிலாம் நான் ஜாஸ்தி பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு தெரியாது. ஸோ மது தான் பிளான் பண்ணியிருக்கா. அண்ட் கொஸ்டின்ஸும் மது தான், கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மது தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. இது கொஸ்டின்ஸ் வந்து எங்க 2 பேருக்கா இல்லை எனக்கு வச்சு ட்ராப்பாக எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இல்லை நார்மலாக 2 பேருக்குமே நான் தான் எடுத்தேன். பட் நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன், அதில் ரேண்டமாக செலக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் எங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் அது வில்லியம் கிருஷ்ணதேவ். ஸோ வீடியோவில் போகலாம். ஸோ ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இப்போ என்ன ரூல்ஸ் என்னன்னு சொல்லி மது சொல்லுவா, அதுக்கப்புறம் நான் போகலாம். ஓகே, ஸோ நெவர் ஹேவ் எவரில் கொஸ்டின்ஸ் கேட்போம். அதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ ஹேவ்னு காட்டணும், பண்ணலை அப்படின்னா நெவர்னு காட்டணும். அவ்வளோதான், சிம்பிள். காட்டணும் காடு. ஓகே, ஸோ அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்க இதுதான் இது. ஐ ஹேவ் நெவர். ஓகே, ஐ ஹேவ் நெவர் தெரியுதா? நான் தான் கரெக்டாக காட்டியிருக்கேன். தம்ப்நெயில் நெவர் ஹேவ் ஐ எவர். பெருசாக தான் தெரியும். ஓகே ஸோ ஓகே இதுதான் வந்து ஐ ஹேவ் நெவர். ஓகே ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கப்பா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நெவர் ஹேவ் ஐ எவர் கோஸ்டட் சம்பன். பயமுறுத்திருக்கேன் கேட்குறீங்க? நேற்று நைட்டு தான் நாங்கள் பயமுறுத்தினோம். சொல்லி குதிச்சா ஒரு மணி இருக்கும். கிச்சன் ரூமில் நான் போயிட்டு அவங்க கூப்பிட்டு நானே வான்ட்டு வந்து அவளுக்கு சும்மாவே பயம். நான் கூப்பிட்ட உடனே ஒரு சவுண்ட் தான் விட்டேன். ஆமா, அடுத்த ராத்திரி 1 மணிக்கு ஓகேவா, 1 மணிக்கு துரைக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி கிச்சன் உள்ள போயிட்டு நான் வந்து எதுக்கோ ரூம்ல வந்து அப்படின்னா யாருக்கு தான் பயம் வராது. அண்ட் பேசிக்கலி நான் கொஞ்சம் பாவப்பட்ட பயமான ஜீவன். ஓகே, ஸோ ஐ நெவர் டூ தட் பிகாஸ் எனக்கு பயம்னால நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஸோ நெவர் ஹேவ் ஐ எவர் காட் சிக் ஆன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகும்போது வாந்தி எடுத்துக்கியா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வாந்தியா? எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் நோன் தான் சொல்லுவேன். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆனதில்ல. ஓகே, ஸோ எனக்கும் நெவர் தான். நானும் வந்து ஐ எம் நாட் சிக் டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அது நான் இங்கே கேரளா போயிருக்கேன். பஸ்ஸில் வந்த முக்கால்வாசி பேர் வாமிட் பண்ணிட்டு தான் வந்தாங்க, இன்க்ளூடிங் என்னோட ஃபேமிலி. என்னோட அப்பா இல்லை, அம்மா தங்கச்சிக்கு வந்து சிக்னஸ் இருக்குது. ஸோ நான் மட்டும்தான் வந்து சூப்பராக நீட்டாக வந்து கேரளாவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் நல்லதாக தான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். தேர்ட் ஒன். ஓகே, ஸோ நெவர் ஹேவ் ஐ எவர் காட் எ டாட்டூ. ஐ ஹேவ். நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் என்ன பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு டேட்டூ இருக்குது அப்படின்னு. பிகாஸ் ஐ லவ் டேட்டூஸ். லைக் ரொம்ப நாளாக வந்து டேட்டூஸ் பண்ணணும்னு ஆசை. அம்மா திட்டுவாங்க, வலிக்கும், அதனால தான் நான் போடல. அம்மா புள்ளெல்லாம் நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வலிக்கும் அதனால போடல. எனக்கும் தான் வலிச்சது. பட் அதை தாண்டி டாட்டூ வந்து ரொம்ப ரொம்ப போடணும் அப்படின்னு வெளியே இருந்தனால போட்டாச்சு. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின், நெவர் ஹேவ் ஐ எவர் பீட் இன் த பூல். ஓகே, ஐ ஹேவ். பார்க்குற எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடு, ஐ ஹேவ் தான் எடு. நம்ம என்ன பண்ண முடியும்? குளிரும், தண்ணி உள்ள போனா இன்னும் வரும், உடம்பு சூடாகும், எல்லாம் வருதுடா. ஆனா அந்த சுகம் இருக்கே, நல்ல சில்ல தண்ணியில நல்ல சூடா. ஓகே ஓகே, ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், நெவர் ஹேவ் ஐ எவர் ட்ராப்ட் மை ஃபோன் இன் டாய்லெட். டாய்லெட்னா டபுள்யா? டாய்லெட் பாத்ரூம் இல்லை, டாய்லெட். நெவர். ஓகே, நெவர். நெவரான்னு கேட்கும்போது ஒரு கேப் விட்டா பாத்துங்க. ஓகே மேடம், வேலை படிக்க இல்லை ஏன்னா நான் எப்பவுமே வந்து டாய்லெட்க்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பட் தேவ் அப்படி இல்லை. யூஸ்வலாக பாய்ஸ் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் தேவும் வந்து வாஷ்ரூம்க்கு வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போவான். அதனால மேபி விழுந்திருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். மேபி ஐ ஹேவ்னு வரும்னு நினச்சேன். பட் மை அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணதில்லை. எடுத்துகிட்டு போகிறது இப்பெல்லாம் இல்லை, இன்னிலிருந்து. எக்ஸாக்ட்லி இன்னிலிருந்து. ஓகே,
சொல்லு. 7th question. Never have I ever thrown up when being drunk. வாந்தி எடுத்ததா? குடிச்சிட்டா? சீ நான் குடிக்கிறதே இல்லையே. அப்பலாம் குடிச்சதே இல்லையே. பியர் சாப்பிட்டுருக்கேன். அது பாரு. ரொம்ப மோசமா. என்கிட்ட இந்த மேட்டர் சொல்லாத. ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்றான். ஆமா. எங்க? மும்பைல. பிக்கிறதுலாம் தப்பு இல்ல. எதுவா இருந்தாலும் லிமிட் அவ்வளவுதான். ஓகே, so 7th question. Never have I ever worn something from dirty laundry. நாங்க துணி துவைக்கிறதுக்கே போறது இல்லையா அந்த மாதிரி போடணும். Correct. But I have. நோ இதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். நான் வந்து அது போடுற துணியா இருந்தா துவைக்கிறதுக்குலாம் போறது இல்லை, அப்படியே அங்கேயே தான் இருக்கும். மறுபடியும் அதை எடுத்து போட்டுன்னு நல்லா மணக்கும். பட் பக்கத்துல தானே அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 8th question. Never have I ever eaten someone's food without their knowledge. தெரியாம திருடி லஞ்ச் பேக்ல இருந்து சாப்பிட்டுருக்கியா? இதெல்லாம் பசங்க மத்திய இதெல்லாம் ஃபேமஸ்மா. காலேஜ் பசங்க எல்லாருக்கும் புரியும். அவன் லஞ்ச் இல்ல அவன் இன்டர்வல் போயிருப்பான், வந்து பார்க்கறதுக்குள்ள பாக்ஸ் காலியா இருக்கும். பையன் வெளில போயிருப்பான், வந்து பார்க்கறதுக்குள்ள பாக்ஸ் காலியா இருக்கும். யாருன்னு பார்த்தா ஒரு கேங்கே இருக்கும். எவன் மேலே பழி போட முடியாது, திட்ட முடியாது. பாக்ஸ் காலி. ஓகே, ஐ ஹவ் டன். காலேஜ்ல இல்ல, ஸ்கூல்லயே பண்ணியாச்சு. ஸ்கூல்ல நாங்க டீசென்ட் அண்ட் குட் பாய்ஸ். ஷேர் பண்ணிக்குவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். ஓகே, ஸ்கூல்லயே இன்டர்வல் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாச்சு. இன்டர்வல்லே பண்ணியாச்சு. ஓகே, so 9th question. Never have I ever bitten toenails. நகம் கடிக்குதா? கால் நகம். கால் நகத்தை கடிச்சிருக்கியா? அது ஏதாவது லைக் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் கடிச்சிருக்கேன் சின்ன வயசுல. நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஓகே, ஸோ நானும் கடிச்சிருக்கேன். என் கால் பரவாயில்ல, நீட்டா இருக்கும். 10th question. Never have I ever re-gifted a present. கொடுத்து gift வாங்கி கொடுக்குறதா? உனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு கிஃப்ட்டை உனக்கு அவ்வளவா யூஸ் இல்லை நினச்சி நீ அதையே வந்து இன்னொருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்லு. நோ நோ நெவர். அந்த மாதிரி கஞ்சூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு யாரும் gift தரதில்லை, அதனால நானும் gift தரதில்லை. அதையும் சொல்லு. எனக்கு யாரும் gift தரதில்லை, நானும் gift தரதில்லை. அந்த மாதிரி க்ளோஸ் சர்க்கிள்லாம் யாரும் இல்லை. லைக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு gift தந்தாலும் தரலாம், வேட்டியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவ்வளோதான். போடான்னா போறான் அவ்வளோ. நான் விஷயம் தான் பண்ணாமல் இருக்கேன் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஆனால் அவனும் பேசாமலாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம். சரி சொன்னாங்க அந்த மாதிரி. ஓகே, ஐ ஹவ் டன் தட். டன் தட் கேட்டுக்கோங்க. லட்சணம் கேர்ள்ஸ் லட்சணம். கேர்ள்ஸ் அண்டர்லைன் த வேர்ட் கேர்ள்ஸ். பட் நான் பண்ணியிருக்கேன். கிஃப்ட்டை வந்து வாங்கி போஸ்டர் போட்டு ஒட்டான். ப்ரெசென்ட்டை வாங்கி ரீகிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக டேமேஜ் ஆனது நான் தான். இத்தனைக்கும் கொஸ்டின் எடுத்து வச்சது நான் தான். டேமேஜ் ஆனதும் நான் தான். ஸோ இந்த வீடியோ ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching. Keep supporting us. Bye.